உங்க முன்னோர்களோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச இறந்தவங்களோ வராங்களா? அவங்க உங்ககிட்ட பேசாம அமைதியா இருக்காங்களா? இல்ல ஏதோ ஒரு பொருளை கேக்குறாங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நண்பர்களே, தூக்கத்துல நம்ம காணுற கனவுகள்ல ரொம்பவும் ஆச்சரியமானது இறந்தவங்க நம்ம கனவுல வரதுதான். அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரியோ இல்ல நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரியோ கனவு வரும். இத பார்த்துட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா அவங்க எந்த கோலத்துல வராங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு பெரிய சிக்னலா கூட இருக்கலாம். ஆன்மீக ரீதியா பார்த்தா இறந்தவங்க கனவுல சிரிச்ச முகத்தோட வரது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க வீட்ல நடக்க போற ஏதோ ஒரு சுப காரியத்துக்கு அவங்க சம்மதம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க அலற மாதிரியோ இல்ல ரொம்ப பசியோட இருக்க மாதிரியோ கனவு வந்தா அது ஒரு எச்சரிக்கை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். பித்ருக்களோட ஆசை இல்லாம போனா அந்த வீட்ல நிம்மதி இருக்காதுன்னு சொல்லப்படுது. இங்கதான் ஒரு அதிரடி ட்விஸ்ட் இருக்கு. கனவுல வரவங்க உங்ககிட்ட பேசாம மௌனமா இருந்தா அவங்க உங்களை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்த வராங்கன்னு அர்த்தம். அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை கேட்டா அது அவங்க ஆசை தீராம இருக்கிறது குறிக்கும். அதே நேரம் அவங்க உங்க தலையை வருடினாலோ இல்ல முத்தம் கொடுத்தாலோ வர கஷ்டங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். கனவுங்கிறது ரெண்டு உலகத்துக்குமான ஒரு பாலம். இறந்தவங்க கனவுல வந்தா காலையில எழுந்து அவங்களுக்காக ஒரு விளக்கேத்தி மனதார வேண்டிக்கோங்க. முடிஞ்சா பசிக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. அது அவங்க ஆத்மாவை மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையும் குளிர்விக்கும். உங்க கனவுல கடைசியா யார் வந்தாங்க? அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இருள் விலகட்டும், அறிவு ஓங்கட்டும், தேடல் தொடரட்டும். அறத்தின் பாதையில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.